அதே சமயம் சில யூடியூப் வலைத்தளங்களில் ரிதன்யா பற்றியும் அவர் பெற்றோர் குறித்தும் அவதூறு கருத்துக்களும் இஷ்டம்போல் ஆளாளுக்கு பேசியும் வருகின்றனர். இது எல்லாமே எதிர்தரப்பு இறந்து போன ரிதன்யாவிற்கு எதிராக போடும் அபாண்ட பழி. அதையெல்லாம் துடைத்தெறிந்து நீதி கிடைக்கும் வரை விடாது போராடுவேன் என சூளுரைத்து இயங்கி வருகிறார் ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை. இது பற்றிய பல்வேறு செய்திகளை நாம் ஏற்கனவே நமது யூடியூபில் வெளியிட்டுள்ளோம். ரிதன்யா திருமணமாகி 15 நாட்கள் தனது உறவுக்கார 12 வயது சிறுவனை தன் புகுந்த வீட்டிலேயே வைத்திருந்தார் என்றொரு அவதூறு கருத்துக்கு நாம் ரிதன்யா தரப்பில் அப்படி இல்லை என்பதையும் பேசி விளக்கமளித்திருந்தோம். தொடர்ந்து ரிதன்யாவுடன் பள்ளியில் படித்த மாணவர்களின் பெயர்களை தேடிப்பிடித்து அவருடன் போனில் பேசியது, திருமணத்திற்கு வந்தார்களா என்று வைத்து அவருடன் தொடர்பு படுத்தி அவதூறு கிளப்ப முயன்றது ஒரு கூட்டம். அதை பற்றிய ரிதன்யா தரப்பு செய்தியும் வெளியிட்டோம். ரிதன்யா கன்னிகள் யாதவர், கவின்குமார்